ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 200 பூண்டை உரிச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு இந்த எண்ணெயிலே வதங்கணும், நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு, நல்லா பொன்னிறமா வதங்கிருக்கு பாருங்க. இது கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம தட்டுல மாத்திரலாம். அடுத்து ஒரு 100 சின்ன வெங்காயத்தை உரிச்சு சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயத்தை சேர்த்து இந்த குழம்பு செஞ்சாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். சின்ன வெங்காயமும் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த மாதிரிக்க கொஞ்சம் கலர் மாறினதும் இதையும் நம்ம ஒரு தட்டுல மாத்திக்கலாம். அடுத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு அதே எண்ணெயில வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சோன்னு கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சு விட்டுக்கிறேன். அடுத்து ஒரு 10 போல சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் கண்ணாடியா வதங்கினா போதும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 3 தக்காளியை நீளமா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. நான் மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி இந்த மாதிரிக்க மையா வதங்கணும், எண்ணெய் இந்த மாதிரிக்கு நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா போட்டு வதக்கும் போது சிம்மில் வச்சுக்கோங்க, மசாலா கரிஞ்சிடக்கூடாது. இப்போ பாருங்க, மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சிருக்கேன், அதை இப்போ சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் கட்டியாக தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இன்னி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன். குழம்பு இந்த மாதிரிக்கே நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்த பூண்டும் சின்ன வெங்காயத்தையும் இப்போ சேர்த்து நல்லா இந்த குழம்புலேயே வேக விட்டுறலாம். இந்த குழம்போட டேஸ்ட் எல்லாம் இந்த பூண்டுலையும் சின்ன வெங்காயத்துலையும் இறங்குற அளவுக்கு நம்ம இதை மூடி போட்டு வேக விட்டுறலாம். அப்பப்போ திறந்து விட்டு கிளறி விட்டுக்கோங்க, கீழே அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ பாருங்க, பூண்டுல நல்லா குழம்பு இறங்கிருச்சு, குழம்பும் நல்லா கட்டியாக வந்திருக்கு. அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் 2 சில்லு தேங்காவை சின்ன சின்னதாக நறுக்கி நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கணும். குழம்பு இந்த மாதிரி கெட்டியானதும் நம்ம மையா அரைச்ச தேங்காய் சில்லை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்ல தேங்காவும் இந்த குழம்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம இதை மூடி போட்டு வேக விட்டுறலாம். இப்போ பாருங்க, குழம்பு நல்லா ரெடி ஆயிருச்சு, நல்லா கட்டியா ரெடியா இருக்கு. உங்களுக்கு தண்ணியா வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டுலேயே நல்லா அந்த குழம்பு நல்லா இறங்கிருச்சு. அவ்வளோதாங்க, பூண்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்த்தோம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.